Hello everyone, இது Foundations of Data Scienceல Unit 2 ஓட 13th லெக்சர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்சன்டைல். இந்த பெர்சன்டைல்ங்கிறது ரொம்ப சிம்பிளான டாபிக். இதுல வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். அந்த ஃபார்முலா வச்சு நீங்க எப்படி கேட்டாலுமே எழுதிடலாம். ஸோ சிம்பிளான டாபிக் தான். இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. பெர்சன்டைல் ஈக்குவல் டு பொசிஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n இன்டு 100. ஸோ பொசிஷன் ஆஃப் எக்ஸ்னு என்ன அர்த்தம்னா எனக்கு எக்ஸ்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது இந்த வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருவாங்க. அந்த வேல்யூவோட பொசிஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அது எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்க்க போறீங்க. அதான் பொசிஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n. ஸோ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாக்குறீங்க, அதான் n. ரெண்டு டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டைல் கிடைச்சிரும். இவ்வளவுதான் சிம்பிளான டாபிக் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டைல் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த கான்செப்ட் புரியலன்னா கூட பிரச்சனை இல்லை, இந்த ஃபார்முலா வச்சு எழுதிடலாம். ஆனா கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர்ல என்னோட பெர்சன்டைல் 80 சொல்லிட்டாங்க. நான் வந்து 80% சொல்லிட்டாங்க. அப்ப என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, அந்த கிளாஸ்ல ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. அந்த ரேங்க்ல என்ன சேர்த்து எனக்கு கீழே 80 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதான் என்னோட பெர்சன்டைல் 80ங்கிறது. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு மேல 20 பேர் இருக்காங்க, என்ன சேர்த்து எனக்கு கீழே 80 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்னோட பெர்சன்டைல் 75 அர்த்தம், என்ன சேர்த்து எனக்கு கீழே 75 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் பெர்சன்டைல்ங்கிற கான்செப்ட். ஸோ நம்ம அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க, கன்சிடர் த டேட்டான்னு டேட்டா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பெர்சன்டைல் ஆஃப் வேல்யூ 49. இந்த 49ங்கிற இந்த வேல்யூவோட பெர்சன்டைல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்க, வேல்யூ அட் 90th பெர்சன்டைல். அதாவது பெர்சன்டைல் கொடுத்துட்டு வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்படிதான் கேட்பாங்க. நமக்கு வேல்யூ கொடுத்துட்டு பெர்சன்டைல் கேட்கலாம், இல்ல பெர்சன்டைல கொடுத்துட்டு வேல்யூ கேட்கலாம். ரெண்டுக்குமே இந்த ஒரு ஃபார்முலா தான். பெர்சன்டைல் ஈக்குவல் டு பொசிஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n இன்டு 100. இதை போட்டாலே இந்த ரெண்டுக்குமே ஆன்சர் வந்துடும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பெர்சன்டைல் ஆஃப் வேல்யூ 49 கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஃபார்முலா என்னது, பெர்சன்டைல் ஈக்குவல் டு பொசிஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n இன்டு 100 தானே. ஸோ எக்ஸ் என்னது 49. ஸோ 49ஓட பொசிஷன் என்னன்னு பாருங்க, எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ 7th பொசிஷன்ல 49 இருக்கு. அப்ப எனக்கு பொசிஷன் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைச்சிச்சு, 7 கிடைச்சிருச்சு. அடுத்து டிவைடட் பை n. என்ன எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கும். மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு, 10 வேல்யூஸ் இருக்கு. ஸோ டிவைட் பை 10 இன்டு 100. ஸோ எனக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ 7 இன்டு 10 70. ஸோ என்னோட ஆன்சர் 70 முடிஞ்சா. ஸோ இங்க வந்து 7 பை 10 0.7 போட்டிருக்கோம். அது இன்டு 100 போட்டு 17 போட்டிருக்கோம். எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இவ்வளவுதான் பெர்சன்டைல்ங்கிறது. அதோட கொஸ்டின் பார்க்க போறீங்க, மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்க்க போறீங்க. ரெண்டு டிவைட் பண்ணிட்டு இன்டு 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டைல் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் என்ன பார்த்தோம், வேல்யூ அட் 90th பெர்சன்டைல். இங்க பெர்சன்டைல் கொடுத்துட்டாங்க, கொடுத்து அது எந்த வேல்யூன்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன அர்த்தம், எனக்கு ஃபார்முலால பெர்சன்டைல் ஈக்குவல் டு பொசிஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n இன்டு 100 இருக்கு. பெர்சன்டைல் தெரியும் 90, பொசிஷன் மட்டும் எனக்கு தெரியாது. ஸோ அது எந்த எக்ஸ்ன்னு எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை n என்ன இருக்கு, 10 இன்டு 100. ஸோ என்ன பண்றேன், இந்த 10 100 கேன்சல் பண்றேன். இந்த 10 இந்த சைடு பொசிஷன் என்ன வரும், பொசிஷன் ஈக்குவல் டு 90 பை 10. ஸோ எனக்கு பொசிஷன் வந்து 9 கிடைச்சிருச்சு. இது என்னது, பொசிஷன் தான் 9, அந்த வேல்யூ 9 கிடையாது, பொசிஷன் 9. அதாவது 9th பொசிஷன்ல இருக்க வேல்யூ தான் என்னோட 90th பெர்சன்டைல். ஸோ 9th பொசிஷன் என்ன இருக்கு, 55. இதான் என்னோட ஆன்சர். இந்த வேல்யூ அட் 90th பெர்சன்டைல் இஸ் 55. முடிஞ்சா? இந்த ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா வச்சு நீங்க என்ன கேட்டாலும் எழுதிடலாம். வேல்யூ கொடுத்து பெர்சன்டைல் கேட்டாலும் எழுதிடலாம், பெர்சன்டைல் கொடுத்து வேல்யூ கேட்டாலும் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுல ஒரு சில முக்கியமான பெர்சன்டைல் இருக்கு. இந்த 25 50 75 எல்லாம் முக்கியமான பெர்சன்டைல். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் குவார்டைல். நம்ம இன்டர் குவார்டைல் ரேஞ்சில பார்த்தோம்ல, Q1 Q2 Q3. இது எல்லாமே 25th பெர்சன்டைல்னா Q1, 50th பெர்சன்டைல்னா Q2, 75th பெர்சன்டைல்னா Q3. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த Q2 மீடியன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பெர்சன்டைல் முக்கியமானது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மீடியன் கேட்டாலும் 50th பெர்சன்டைல் தான் கண்டுபிடிப்பீங்க, 50th பெர்சன்டைல் கேட்டாலும் மீடியன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா வச்சு கொடுத்தாங்கன்னா எப்படி பெர்சன்டைல் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தாச்சு. இதே இது ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி பெர்சன்டைல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். அதே கான்செப்ட் தான். மேல பொசிஷன் போடுறதுக்கு பதிலாக கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடுறோம். ஏன்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அது பொசிஷன் தான் குறிக்கும். நீங்க லைட்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா அது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு தான் காமிக்கும். ஸோ அதனால கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு போறீங்க. டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி. அங்க என்ன பார்த்தோம், என்னன்னு பார்த்தோமா. ஸோ இங்க என்ன வரும், எல்லா ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணாதான் எனக்கு n கிடைக்கும். அதனால டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சின்னு போறேன் இன்டு 100. ஸோ இது அதே ஃபார்முலா தான், நேம் மட்டும் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு எனக்கு ஃபைண்ட் த பெர்சன்டைல் ஆஃப் த கிளாஸ் 20 to 29, அதாவது 20 to 29 கிளாஸ்க்கு பெர்சன்டைல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபைண்ட் த கிளாஸ் அட் 60th பெர்சன்டைல், இங்கேயுமே அப்படிதான் பெர்சன்டைல் கொடுத்து வேல்யூ கேட்கலாம், வேல்யூ கொடுத்து பெர்சன்டைல் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த பெர்சன்டைல் ஆஃப் கிளாஸ் 20 to 29. 20 to 29க்கு நான் பெர்சன்டைல் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? பெர்சன்டைல் ஈக்குவல் டு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி இன்டு 100. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்து அப்படியே எழுதிடும் 2. அடுத்து அதோட அடுத்த ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி எழுதணும். 2 + 6 என்னது 8. அடுத்து 8 + 8 என்னது 16. 16 + 22 என்னது 38. 38 + 12 50. ஸோ நான் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் என்னது எனக்கு 20 to 29 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னது 16. ஸோ எனக்கு 16 கிடைச்சிருச்சு. டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி, டோட்டல் ஃப்ரீக்வன்சி என்னது 50. ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க, இல்ல கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில லாஸ்ட் ஆன் த வேல்யூ என்னது 50. இதனோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி இன்டூ 100. ஸோ 50 100 கேன்சல் பண்ணோம்னா 2 வரும். ஸோ என்னோட பெர்சன்டைல் என்னது 32. இதான் 20 to 29 கிளாஸோட பெர்சன்டைல் பாருங்க. ஸோ நான் அதான் இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். 32 எனக்கு ஆன்சர் வருது. இவ்வளவுதான் சிம்பிள். பாத்தீங்களா? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கீங்க, கண்டுபிடிச்சு டோட்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு 2 டிவைட் பண்ணி இன்டு 100 போடுறோம். முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் அட் 60th பெர்சன்டைல். 60th பெர்சன்டைல்ல என்ன கிளாஸ் இருக்குன்னு கேட்காங்க. ஸோ எனக்கு பெர்சன்டைல் கொடுத்துட்டாங்க 60. எனக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரியாது. ஸோ சிஎஃப்னு வச்சுக்கிறேன். டிவைட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும் 15 தெரியும். அது மாதிரி இன்டூ 100 இருக்கு. ஸோ 50 100 கேன்சல் பண்ணோம்னா 2 வரும். ஸோ இப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைட்ல 60 டிவைட் பை 2 வந்துடும். அப்ப என்ன வரும் 30. ஸோ எனக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 13 கிடைச்சிருச்சு. இந்த 30 கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எந்த கிளாஸ்க்கு இருக்குன்னு அப்படியே பார்க்க கூடாது, ஏன்னா எக்ஸாக்டா அதே வேல்யூ இருக்காது. ஆனா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, எந்த கிளாஸ்ல அந்த 30 தாண்டுதுன்னு பாருங்க. ஸோ பாருங்க, இங்க 2ல இருந்து 8 30 தாண்டிடுச்சா இல்ல, 8ல இருந்து 16 தாண்டிடுச்சா இல்ல, 16ல இருந்து 38 இங்கதான் 30 தாண்டுது. அப்ப என்னோட ஆன்சர் என்னது இந்த கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ என்னோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எந்த கிளாஸ்ல 30 தாண்டுதுன்னு பாக்குறேன், இங்கதான் தாண்டுது. அப்ப என்னோட ஆன்சர் 30 to 39. பாருங்க, the class at 60th percentile is 30 to 39. ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இவ்வளவுதான் பெர்சன்டைல்ங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரே ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாக்கு நேம் மட்டும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வேல்யூ கொடுத்து பெர்சன்டைல் கேட்டாலும் எழுதிடலாம், இல்ல பெர்சன்டைல் கொடுத்து வேல்யூ கேட்டாலும் எழுதிடலாம் அந்த ஒரு ஃபார்முலா வச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.